சுயநலவே கம்மியாகும், இரும்பி ரத்தம் வரும், இந்த மாதிரிலாம் ஏற்படும். இது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதாவது நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் உள்ள வந்த உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு தொண்டையில கரகரப்பு, தொண்டை வலி, கொஞ்சம் ஜுரம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மூக்குல அடைப்பு, மூக்குல தண்ணி, உடம்பு வலி, இது எல்லாமே இந்த ஃப்ளூவோட சிம்டம். இதோட சிவியர் ஸ்டேட் என்னவா இருக்கும் சார் இந்த ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ? மரணம் தான். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸோ இல்லைன்னா தோல் வழியா பரவக்கூடியதோ இதை தாண்டி குழந்தைங்களை எப்படி சார் பாதுகாக்கிறது? இன்ஃபெக்ஷன் ஸ்கூல்ல இருந்தா பிடிச்சிட்டு வராங்க. ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தா வெல் அண்ட் குட். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகல, ஃபீவர் இன்னும் இருக்கு, கொஞ்சம் காஃப் அதிகமாயிட்டே போகுதுன்னா வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ அப்படின்றது தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ அப்படின்றது என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்படின்னா என்ன சார்? இது ஒரு வைரஸ், ஓகேங்களா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஸோ வருஷம் இந்த பன்னிக்காய்ச்சல் வைரஸ்னு கேள்விப்படுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த பன்னிக்காய்ச்சல் வந்து இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு வைரஸோட பேர், ஓகே. ஸோ அந்த ஃப்ளூ அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்மாக சொல்லலாம், ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக அது இன்ஃப்ளூயன்ஸா. வருஷம் எப்பயுமே இந்த வின்டர் சீசன்ஸில் இந்த ரெயின்ஃபால்க்கு அப்புறம் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த ஜான்வரி, பிப்ரவரி வரைக்குமே கூட சீசன் போகும். ஸோ இந்த 5-6 months வந்து இந்த வைரஸோட டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃப்ளூ நீங்கள் சொல்கிறது. இப்போ இந்த வருஷமும் லைட்டாக இந்த சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சுகாதாரத்துறை கூட எல்லோரும் முகக்கவசம் அணிங்க அப்படின்ற மாதிரி நம்மளை வலியுறுத்துறாங்க. என்ன ரீசன்னா, இது காற்று வழியாக பரவக்கூடிய நோய், நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் நேராக லங்ஸுக்கு போயிட்டு அந்த தொண்டை மற்றும் லங்ஸ் பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துது. ஒருத்தங்க இருமும் போதோ தும்பும் போதோ அவங்கக்கிட்டேருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவும். ஸோ அதனால் முகக்கவசம் அணிஞ்சோம்னா மற்றவங்களுக்கு பரவாதுன்ற கான்செப்டில் தான் அது சுகாதாரத்துறை சொல்லியிருக்கு. ஸோ பேசிக்கலாக சிம்பிளாக சொல்லணும்னா, இது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதாவது நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த சீசனில் ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு வைரஸ். இதுக்கான சிம்டம்ஸ் என்ன சார்? அறிகுறி பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கும் வேறுபடும். ஆனால் காமன் அறிகுறியே நுரையீரல் சார்ந்த அறிகுறிகள் தான். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வைரஸ் உள்ள வந்த உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு தொண்டையில கரகரப்பு, தொண்டை வலி, கொஞ்சம் ஜுரம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மூக்குல அடைப்பு, மூக்குல தண்ணி, உடம்பு வலி, இது எல்லாமே இந்த ஃப்ளூவோட சிம்டம்ஸ் தான். ஸோ இரும்பல், இந்த தொண்டை வலி, நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கூடுதலாக வரும். ஆனால் ஒரு சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ அந்த வைரஸ் தொண்டையில் மட்டும் நிற்காம கீழே இறங்கி லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு போனதுக்கப்புறம் அங்கே நிமோனியாவை ஏற்படுத்துது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் லங்ஸில் வரும்போது அது நிமோனியாவாக மாறும். அப்போ பேஷண்ட்டுக்கு அந்த சளி, இரும்பல் இன்னும் கடுமையாக மாறும். ஜுரத்தோட லெவல் இன்னும் கடுமையாக இருக்கும். நார்மலாக 100 டிகிரி இருக்கவங்க இப்போ 104 டிகிரி, 105 டிகிரின்ட்டு குளிர் நடுக்கத்தோட ஜுரம் வர ஆரம்பிக்கும். மூணாவது டேஞ்சர் சைன் மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறது. ஸோ தே வில் ஸ்டார்ட் டு ஃபீல் பிரெத்லெஸ். ஸோ பயங்கரமாக மூச்சு வாங்குது, கொயங்கொயன்னு சவுண்டு வருது, இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போவாங்க. இன்னும் தாண்டி போகும்போது சுயநலவே கம்மியாகும், இரும்பி ரத்தம் வரும், இந்த மாதிரிலாம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் டேஞ்சர் அறிகுறிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக 100 பேர் இருக்காங்கன்னா 95 பேருக்கு இந்த அறிகுறிகள் இருக்காது. எல்லாருக்கும் சிம்பிளாக தொண்டை வலி, இரும்பல், சளியோட சரியாயிடும். ஆனால் ஒரு 4-5 பேருக்கு நிமோனியாவாக மாறும் போது அப்போ இந்த மூச்சு வாங்குதல், ரத்த வருதல், சுயநலவு கம்மியாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதுதான் இதோட அறிகுறி. இதோட சிவியர் ஸ்டேட் என்னவா இருக்கும் சார் இந்த ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூல? மரணம் தான், ஓகேங்களா? ஒரே வார்த்தை. சிவியர்னா எந்த நோயாக இருந்தாலும் சிவியர் மரணம் தானே. அதே மாதிரி இந்த வைரஸும் மரணத்தை ஆக்குது. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த நிமோனியாஸ்னால இறக்குறவங்க எண்ணிக்கை 4வது 5வது இடத்துலயே இருக்குது, ஓகேங்களா? ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்டு, இதெல்லாம் அப்புறம் சிஓபிடி, இதெல்லாம் தாண்டி இந்த நிமோனியாஸ், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் 5வது இடத்துல இருக்குது, 4வது 5வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த நிமோனியாஸ்ன்றது ரொம்ப காமன். ஏன்னா ஈஸியாக காற்று மூலியமாக பரவுறது ரொம்ப ஈஸி. ஒரு மற்ற டிசீஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸோ இல்லைனா தோல் வழியாக பரவக்கூடியதோ இதை தாண்டி, இல்லைனா ஒரு அனிமல் கடி மூலமாக பரவக்கூடியதோன்ற தாண்டி காற்று வழியாக பரவுறது ரொம்ப ஈஸி. ஒருத்தர், ஏன்னா எல்லாரும் இந்த காற்றுன்றது பொது சொத்து, நீங்கள் யாராக இருந்தாலும் அது காமன் தான், கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி கிருமின்றது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காது. இந்த வைரஸ்ன்றதுக்கு என்ன தேவை? ஒரு மனுஷன் தேவை. வைரஸ் நீங்கள் இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, நீங்கள் என்னென்னலாம் பார்க்காது. அதே மாதிரி நீங்கள் என்ன ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்காது. நீங்கள் மேல் ஜாதியா கீழ் ஜாதியான்னு பார்க்காது. நீங்கள் இந்தியனா பாகிஸ்தானான்னு பார்க்காது. வைரஸ்க்கு தேவை நீங்கள் ஒரு மனுஷன். இதுலேருந்து வைரஸ் நம்மளுக்கெல்லாம் பாடம் நடத்துது. என்னென்னா, நான் உங்களை மனுஷனாக தான் பார்க்குறேன், நீங்கள் தான் பிரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ வைரஸ்க்கு தேவை அந்த மனுஷன், அது காற்று வழியாக பரவுதுன்ற போது ஈஸியாக எண்ணிக்கைகள் அதிகமாகுது. அதில் நிறைய பேர் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் போது சில பேர் மரணத்தை நீடிக்கவும். ஸோ சிவியர் ஃபார்ம்ன்றது மரணம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் சைன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த டேஞ்சர் சைன்ஸ் இருக்கும்போது வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, வயசானவங்களாம். ஸோ உங்களுக்கு டேஞ்சர் சைன்ஸ் லைக் மூச்சு வாங்குது, சுயநலவு கம்மியாகுது, ஆக்சிஜன் குறையுது, இதில் ஏதாவது இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் இருக்கணும். தயவு செஞ்சு வீட்டில் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் இதோட எஃபெக்டிவிட்டி ரேட் அதிகமாகும் போது ரொம்ப டேஞ்சராக போயிடும்.
சார் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ரெய்னி சீசன்ல தான் வந்து இது கொஞ்சம் அதிகமாகுது, வருஷம் வருஷம் இதுக்கான கவுண்ட் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஜென்ரல் ப்ரிகாஷனா நம்ம வந்து இது வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் தெரியும்ல. இப்போ ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ வந்து கண்டிப்பா வரப்போகுது அப்படின்றது டாக்டர்ஸ்க்கும் தெரியும், மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம ஜென்ரலா நான் இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்க வீட்லயே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வராம இருக்கும் அப்படின்னா முக்கியமான விஷயம் கண்டிப்பா முக்கியமான விஷயம் வந்து தடுப்பூசி. இதை இப்போ நிறைய பேர் போடுறது இல்லை. தடுப்பூசி போட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும், தடுப்பூசி போட்டால் இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தடுப்பூசி பற்றி ரொம்ப பெரிய பயம் இருக்குது. ஆனால் ஒரு வேக்சின் தான் வந்து அவங்கள காப்பாற்றுதுன்றது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களே அவங்கள பற்றி கேள்வி கேட்டுக்கணும். ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா நீங்கள் வந்து சும்மா வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு 100 தடுப்பூசி போடுறீங்களா? குழந்தைங்களுக்கு எத்தனை தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க? பிறந்த உடனே ஓரல் போலியோ வேக்சின், போலியோ சொட்டு மருந்து, போலியோ இன்ஜெக்டபிள், இதை தாண்டி வந்து ஹெப்படைட்டிஸ் பி, மம்ஸு, மீசில்ஸு, ருபலா, டிப்தீரியா, பெர்டூசிஸு, டெட்டனஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. குழந்தைங்களோட வேக்சின் மட்டும் சொல்றேன். குழந்தைங்களுக்கு இவ்வளோ வேக்சின் போடுற நம்ம வயதான நம்மள ஒரு குழந்தைன்னு ஏன் உணர மாட்டேன்றாங்க? வயசாகும் போது நம்ம உடம்பு குழந்தை மாதிரி வந்துட்டு இம்யூனிட்டி டவுன் ஆகிடும். அப்போ ஈஸியாக அந்த 60 வயசு மேலே இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது வயதானவர்கள் தடுப்பூசி போடுறது ரொம்ப முக்கியம். இணை நோயாளிகள் தடுப்பூசி போட வேண்டியது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், இந்த அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்களே, இவங்களும் இணை நோயாளிகள்னு சொல்லுவோம். அதாவது இம்யூனோ டெஃபிஷியன்ட் பாப்புலேஷன், ஹெச்ஐவி பீப்புள், இவங்க எல்லாருமே. அப்போ இவங்க எல்லாருமே தடுப்பூசி போடணும். ஸோ ஃப்ளூ ஊசி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதர் கவர்மெண்ட் சைடில் போயிட்டு ஃப்ரீயாக போடுறீங்களோ, இல்லைனா வந்து காசு இருந்தால் கொஞ்சம் தனியார் சைடில் வந்து போடுறீங்களோ போட்டுக்கோங்க. ஆனால் இந்த ஒரு ஃப்ளூ ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீசனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தடுப்பு நடவடிக்கையாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து எல்லாரையும் லாக்டவுன் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்றது மக்கள்னால ஏற்றுக்க முடியாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கலில் ஆளாளுக்கு வேலைக்கு போனால் தான் அடுத்த வேலைக்கு சாப்பாடுன்னு இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பெருசாக சொல்ல முடியாது. அப்போ எல்லாரும் வந்துட்டு கவனமாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு அறிவுபூர்வமான எஃபெக்டிவாக இருக்கிறது வேக்சினேஷன். இதை தாண்டி நீங்கள் செல்ஃபாக பார்த்துக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், நான் இன்ஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா நான் வெளியே சுற்றிக்கிட்டு எல்லாருக்கும் இரும்பிக்கிட்டு பப்ளிக் பஸ்ஸில் மெட்ரோவில் எல்லாத்தையும் இரும்பி எல்லாருக்கும் பரப்புறதோட நான் ஒரு முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கலாம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின்ன்றது இங்கே ரொம்ப முக்கியம். இதை தாண்டி எல்லாருமே அவங்கவுங்கள பசங்க, குழந்தைங்க, வயசானவங்களுக்கு நிறைய பழங்கள் கொடுங்க, நிறைய காய்கறிகள் கொடுங்க. ஏன்னா அதில் தான் வந்துட்டு இம்யூனிட்டி இருக்குது. KFCலையோ இல்லைனா பீஸாலையோ இல்லை பர்கர்லையோ இல்லைனா வந்து இந்த டாமினாஸ்லையோ நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து டேஸ்டி ஃபுட்ஸ், ஆனால் ஹெல்த்தி இல்லை. ஓகேங்களா? இதான் ஓப்பனான ஃபேக்ட். ஸோ ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிறக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் விட்டமின்ஸ் கொட்டி கிடக்குது. எந்த ஃப்ரூட்டாக வேணா இருக்கட்டும். சார் நான் ரொம்ப ஏழை, நான் எங்கே போயிட்டு அவ்வளோ பெரிய ஆரஞ்சு வாங்குறது? நீ எலுமிச்சம்பழத்தை சாப்பிடு, நெல்லிக்காய் சாப்பிடு, ஏன் வாழைப்பழம் சாப்பிட முடியாதா? 2 ரூபா 4 ரூபா 5 ரூபாய்க்கு வாழைப்பழம் விற்கிறேன். வாழைப்பழம். ஸோ சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் அவர் இம்யூனிட்டி. ஸோ டெய்லி ஃப்ரூட் கண்டென்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிங்க. சில பேர்லாம் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலே சளி பிடிச்சிக்கும், அவங்களாலாம் வந்து பார்த்தாலே இதுவாது என்னது சளி பிடிக்கும். ஸோ எல்லாமே வந்து சாப்பிடணுன்றதான் நம்மளோட. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணுமே தவிர மற்றபடி நீங்கள் தடுப்பு நடவடிக்கைக்கு ரொம்ப ஓவராக நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்களை எப்படி சார் பாதுகாக்கிறது? ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ இருமல் வந்தால் அவங்களுக்கு அது கான்ஷியஸ் இருக்காது, இருமிடுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ குழந்தைங்களை எப்படி இதுலேருந்து பாதுகாத்து கொண்டு வரது? குழந்தைங்களா இருந்தாலும் தானே இந்த சிக் லீவ் அப்படின்னு ஏன் கொடுக்குறாங்க? ஸ்கூலில் வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட டாக்டர் லீவ் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போது இந்த அம்மாங்க வந்து அந்த 2-3 நாள் அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கிற அந்த 2-3 நாள் தான் அவன் போய் படித்து அவன் ஒரு டாக்டர் ஆயிடுவான், அவன் ஒரு கலெக்டர் ஆயிடுவான் அப்படின்ட்டு அவனை போட்டு ஸ்கூலில் போட்டு போடா லீவ் போடாதாரா அப்படின்னு அனுப்பிச்சி விடாதீங்க. ஒரு 3-4 டேஸ் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் 6th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் ஃபெயிலு, 7th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மி மார்க்கு, எங்கள் டேடிலாம் படு கேவலமாக திட்டினார் என்ன. ஓகேங்களா? ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் மெரிட்டில் MBBS சீட் வாங்கிட்டு நான் உள்ளே போகிறேன். ஓகேங்களா? என் கட் ஆஃப் 200க்கு 193, என்னோட கேட்டகரிக்கு நான் வாங்கி உள்ளே போகிறேன். பேக்வர்ட் கேஸ்ட்லேருந்து உள்ளே போகிறேன். எப்படி? குழந்தைங்களில் படிக்கிறதுக்கும் அந்த அறிவு வந்து 10th 11th வந்து அந்த கண்ணோட்டத்திலே தான் இருக்குன்றதுக்கு அவசியமே கிடையாது. எல்லாருமே அந்த டைம் மெச்சூரிட்டி வரும்போது மாறுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நானும் என்னெல்லாம் குழந்தை நான் அந்த டைமில் இருக்கும்போது உன் பையனை காமெடி பீஸு, உன் பையனை ஜோக்கர் இப்படின்னு சொல்லவங்களாம் இருக்காங்க. ஏன் நான் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்களை வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னும் போது ஸ்கூலுக்கு அனுப்புறதுல நிறைய வந்து அம்மாக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அந்த டைமில் ஒரு 2-3 நாள் அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, குடி முழுகிறாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், தப்பு கிடையாது. ஸோ தட் சேம் டைம் அவன் போய் இன்னொருத்தவங்க கிளாஸ் ஃபுல்லாக பரப்பாமல் இருப்பான். ஸ்கூலில் இருக்கிற பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து இன்ஃபெக்ஷனை விடுறது. இது பகிரங்கமான குற்றச்சாட்டு இந்த குழந்தைங்க மேலே நான் வைக்கிறேன். இந்த குழந்தைங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறானுங்க. ஒரு 40-50 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க. ஒருத்தன் இருமுறானா அப்படியே அடுத்தடுத்த ஆட்களுக்கு போகுது. ஸோ அவங்க இரும்பி அந்த இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுறாங்க. வீட்டில் இருக்கிற அந்த தாத்தாங்க பாட்டிங்களுக்கு பரப்புறாங்க. ஏன்னா அதிகமாக பாசம் கொடுக்குறது அங்கே தாத்தா பாட்டிங்க தான். ஸோ அவங்க பரப்பிட்டு அந்த தாத்தா பாட்டிக்கு இங்கே கேஸாக வந்து நம்ம கிளினிக்கு வராங்க.
அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க சார், என் பேரனுக்கும் உடம்பு சரியில்லை, அவன் தான் கொண்டு வந்து விட்டது, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதான் உண்மை. ஸோ குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 3-4 டேஸ் சிம்டம்ஸ்லாம் குறையிற வரைக்கும் வீட்டில் வச்சுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் ஸ்கூலுக்கு போனான்னா மற்றவங்களுக்கு பரப்ப தான் செய்வான். அதில் அதுமாதிரி அவனுக்கும் ஹெல்த் வந்து ரொம்ப டவுன் ஆகும், அவனுக்கும் டயர்ட் ஆகும். எதுக்கு அன்னைக்கு போய் டியூஷனை போயிட்டு இதை பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டை கொஞ்சம் முடக்கணும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஹைஜீன் சொல்லிக் கொடுங்க. கை கழுவுப்பா, அதே மாதிரி வாயை சுத்தமாக வச்சுக்கோ, டபுள் டைம் ப்ரஷ் பண்ணு, த்ரோட்டை கார்கிள் பண்ணு, ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்தோன்னே குழி, தொண்டையெல்லாம் கொப்பளி, இதெல்லாம் வந்துட்டு ப்ரஷ் பண்ணு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்கூல்லேருந்து தான் பிடிச்சிட்டு வராங்க. அப்படின்னும் போது வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை தான் குழந்தைங்களுக்கு நம்ம மேற்கொள்ளணும். வீட்டிலே தனிமைப்படுத்தி கொள்றதுக்கு அவசியம் இருக்கா சார்? அந்த அளவுக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன் மேம், தனிமைப்படுத்திக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அதை அப்ளிகபிள்னு பார்க்கணும்ல. இப்போ உட்காந்துட்டு நம்ம ஒரு வாரம் வந்து நீ வேலைக்கே போவாதானா, அவன் என்ன சொல்ல, அந்த ஒரு வாரம் நான் வேலைக்கு போனால் தான் வந்து கடனை கட்ட முடியும்ட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதை சொல்ல முடியாது. குழந்தைங்களா ஓகே, ஏன்னா எப்படியும் அவன் போய் சம்பாதிக்க போகிறதில்ல, அவனுக்கு ரெஸ்ட் தேவை, குழந்தை வீட்டுக்கு போய் மற்ற ஸ்கூலில் போய் வரும். ஆனால் அடல்ட்ஸ்க்கு அது எந்த அளவுக்கு அப்ளை ஆகும் தெரியாது. ப்ளஸ் அடல்ட்ஸ் வந்து சென்ஸ் உள்ளவங்க, எப்படி இரும்பணும், எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். குழந்தைங்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு மாஸ்க் கூட போட தெரியாது. அப்போ அடல்ட்னும் போது நீங்கள் வந்து மாஸ்கால கரெக்டாக அணியிறது, கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்புறீங்க தெரியாதுன்னா அந்த கையெல்லாம் வாஷ் பண்ணிடுறது, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு செல்ஃப் இதுவை மெயின்டைன் பண்ணலாம். ஆஃபீஸில் ஒரு கார்னர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது, கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் குறையிற வரைக்கும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு அணியிறது. ஸோ அதனால் அடல்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை எடுக்கலாம். எல்லாருமே நீங்கள் செல்ஃப் லாக்டவுனில் தான் இருக்கணும் அப்படின்றது கஷ்டம், அப்படின்றது யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு சொல்கிறேன். இந்த ஃப்ளூக்கு வந்து ஹோம் ரெமிடிஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை கண்டிப்பாக நம்ம கிளினிக்கை தான் பார்க்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஜென்ரலாக வந்துட்டு நான் எப்போ சொல்லுவேன்னா, கொஞ்சம் இந்த எதிர்ப்பு சக்தி குறைவான பாப்புலேஷனாக இருக்கீங்கன்னா நீங்கள் டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை தான் அந்த டார்கெட் ரொம்ப அதிகமாக பண்ணும். இப்போ நல்ல ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம். ஒரு 1-2 டேஸில் வந்துட்டு கொஞ்சம் ஏறி லைட்டாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. இல்லை கொஞ்சம் அதிகமாக அப்படியே தான் இருக்குன்னா டாக்டரை பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த வயசான பாப்புலேஷன் ஃபஸ்ட்டே போய் பார்த்து ப்ரிகாஷனாக எடுத்துக்கிறது சேஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திடீர்னு அதிகமாகிடுச்சுன்னா அதனால தான் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போட சொல்கிறேன், சீக்கிரம் டாக்டர் வந்து பாருங்கன்றது அவங்களுக்கு தான் நம்ம வற்புறுத்துறோம். ஹெல்த்தி பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் மெயினாக வீட்டில் இருக்கிறீங்கன்னா ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக அலையிறீங்கன்னா கஷ்டம். ஸோ நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, 3 to 4 liters per day, வாயை சுத்தமாக வச்சு கல் போட்டு கார்கிள் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அடல்ட் பாப்புலேஷன் வீட்டிலேருந்து செஞ்சுக்க வேண்டிய நடவடிக்கை. ப்ளஸ் வீட்லேயே எல்லா வீட்லேயும் ஒரு டாக்டருங்க இருப்பாங்க. அந்த அம்மாவோ பாட்டியோ அந்த வீட்டோட டாக்டராக இருப்பாங்க. அவங்க ஏதாவது கஷாயம் போட்டு கொடுப்பாங்க, இதை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு சைட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தால் வெல் அண்ட் குட். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகலை, ஃபீவர் இன்னும் இருக்குது, கொஞ்சம் காஃப் அதிகமாகிட்டே போகுதுன்னா ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை பார்க்கறதுல என்ன தப்பு? ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ வந்து ஒரு ஸ்டேஜஸ்ல ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதா, இல்லை சரி பண்ண முடியுமா சீக்கிரமாகவே? இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம், அந்த ரஜினிகாந்த் சார் டைலாக் தான் ஞாபகம் வருது. அதாவது 7 நாள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லுவார் காமெடியாக. ஆனால் இன்டெரக்டாக அது அப்படி தான். வந்ததுன்னா ஒரு சின்ன ஆட்டத்தை போட்டு போக தான் செய்யும். நம்ம கொடுக்குற மருந்துங்களாம் அது கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு, ப்ளஸ் காம்ப்ளிகேஷன் ஆகாமல் தடுத்துக்கிறதுக்கு, அப்போதைக்கு கொஞ்சம் ஃபீவர் பாடி பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ன்ற டாக்டர்ன்ற ரோல் வருது. புரியுதா நான் சொல்கிறது? அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த வைரஸ் வரதை வந்ததுன்னா பெரிய அளவில் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த வைரஸ் சிவியர் ஆகாமல் தடுக்கிறது நம்மளால முடியும். அதுக்கு தான் வேக்சினேஷன், சீக்கிரம் வந்து டாக்டர் பாருங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அறிவு நம்மளுக்கு இருந்தால் போதும். மற்றபடி இதை பார்த்து எந்த ஸ்டேஜுக்கு போவோம், இந்த ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இதை பற்றி ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. காற்று வழியாக பரவுச்சுன்னா இங்கன்னா சந்தோஷம், கீழே இறங்கி லங்ஸ்னா கஷ்டம். கஷ்டமாக உள்ள பாப்புலேஷன் வேக்சினேட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் டாக்டரை போய் பாருங்க அப்படின்ற ஒன் லைனில் நம்ம. ஸோ ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி மேடம்.